ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கும்ப லக்ன அன்பர்களுக்கு இந்த 54 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 18 முதல் அக்டோபர் 9 வரை உள்ள 54 நாட்களில் 2ஆம் இடமும் 6ஆம் இடத்தும் குரு சனி தொடர்பு. அதாவது மீனத்தில் இருக்கிற சனி, கடகத்தில் இருக்கிற குரு நம்மளுக்கு தொழில் பலத்தையும் பண பலத்தையும் எப்படி வளர்க்கிறாருங்கிறத பார்க்க போகிறோம். இது நமக்கு திசை என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க முதல்ல. நம்மளுடைய சிஸ்டம் பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டம். இதில் உங்கள் ஜாதகத்தை கணிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு 12 பாவ அதிகாரிகளை க்ளீனாக தெரிஞ்சுக்கலாம். எந்த கிரகம் நமக்கு பணம் கொடுக்கும், வேலை கொடுக்கும், தொழில் கொடுக்கும், என்ன விதமான தொழில்கள் செய்வதற்கு நமக்கு நம்ம ஜாதகத்தில் கொடுப்பினை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இப்போ நம்ம போடுற பதிவுகளை ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அக்யூரஸியாக பொருந்தி வரும். சும்மா வெறுமே நம்ம பயிற்சிகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வேலை செஞ்சிடும்னு நம்பிடக்கூடாது. கும்ப லக்னத்தில் கோடிக்கணக்கான பேர்கள் இருக்கீங்க. அப்போ அவங்கவங்களுக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவங்களுடைய ஜாதகத்தினுடைய கொடுப்பினைக்கு தகுந்த மாதிரி தான் என்ன திசை புத்தி நடக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நான் சொல்கிற இந்த கோச்சார பலன் டேலி ஆகும். இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பணம் சம்பாதிக்கக்கூடிய, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பணம், குரு வீட்டில் இருக்கார், பணம் சம்பாதிக்கக்கூடிய ஈடுபாட்டை கொடுக்குறார், ஆர்வமாக நம்மளை உழைக்க வைக்கிறார். அங்கே இருக்கிற நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் 2ஆம் வீட்டில் மீனராசி. அந்த சனி அந்த 2ஆம் வீட்டிலேயே இருக்கிறதுனால அது நமக்கு பக்கபலமாக இருக்கிறது. இந்த 2ஆம் அதிபதி குரு என்ன பண்ணுறாரு, 6ஆம் வீட்டில் இருக்கார் இந்த கடகராசியில். இப்போ அவர் இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஆயில்ய நட்சத்திரத்தில் போகிறார். ஏற்கனவே இங்கே 2ஆம் வீட்டில் இருக்கிற சனி ரேவதி நட்சத்திரத்தில் போகிறாங்க. இந்த ரேவதி நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும் புதனுடைய நட்சத்திரங்கள். அப்போ இந்த கனெக்டிவிட்டி என்பது நமக்கு ஒரு நன்மையை தருகிறது. பொருளாதாரத்துக்கு நன்மையை தருகிறது, வேலை வாய்ப்புக்கு நன்மையை தருகிறது, சொந்த தொழில் பலத்துக்கு நன்மையை தருகிறது. அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்கள் ஆதாயமாகவும் பணவரவுக்கு பக்கபலமாகவும் வேலை செய்யும். உங்களுக்கு சனி மற்றும் குரு திசாபுத்திகள் நடந்தால் இது அக்யூரேட்டாக வேலை செய்யும். உங்கள் ஜாதகத்தில் சனி 8-12 போயிருக்கக்கூடாது, அதே மாதிரி குருவும் 8-12 போயிருக்கக்கூடாது. அந்த மாதிரி போயிருக்கிறவங்களுக்கு தான் இந்த திசை நல்லதில்லை. பட் இந்த 54 நாட்கள் நமக்கு என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்து ஒரு வணிகம் செய்கிறீங்க, வியாபாரம் செய்கிறீங்க, ஒரு துறையில் வேலை பார்க்குறீங்க, அனைத்துக்குமே நல்லாயிருக்கும். பொருள் சேமிப்புக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த 6ஆம் வீட்டில் இருக்கிற குரு என்ன அடிப்படையில் வேலை செய்யுதுன்னா, திசை நடத்தும்போது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு சில பேருக்கு திருமணம் ஆகாமல் தடை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த 54 நாட்கள் ஒரு தடையாக போயிட்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இதெல்லாம் அகம் சார்ந்த விஷயங்கள்னு பேர். அகம் சார்ந்த விஷயம்னா திருமணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது, இதெல்லாம் அகம் சார்ந்ததுன்னு அர்த்தம். புறம் சார்ந்ததுன்னா பணம் போட்டு பணம் பண்ணுறது, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறது, ஒரு இடம் வாங்கிறது, சொத்து சுகங்களில் போட்டு போட்டு டெவலப் பண்ணுறதெல்லாம் புறம் சார்ந்த விஷயங்கள். அப்போ இந்த சனியும் குருவும் புறம் சார்ந்து இயங்குவதனால அகம் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்காரு. அப்போ என்னன்னா 2 பேருக்கு கிளாஷ் ஆகும். கணவன் மனைவி கூடையில பேச்சுவார்த்தை, செலவுகள், பட்ஜெட் சம்மந்தப்பட்டது, அல்லது ஏதாவது ஒரு ஆபரணம், ஒரு வாங்குகிற விஷயம், இது சம்மந்தப்பட்ட வகையில் ஈகோ வந்துடும். அப்போ ஒரு பேச்சுவார்த்தைகளில் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சிலர் ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் பாதிக்கப்படும். கணவன் மனைவி உறவெல்லாம் நல்லா தான் இருக்குங்க, ஆனால் நான் ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ ஆஸ்பத்திரி செலவு வந்துருச்சுங்க, அந்த மாதிரி வேலை செய்யும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். இது மாதிரி பார்க்கும்போது அந்த மாதிரி சிக்கல்களை அனுபவிப்பவர்களுக்கு என்ன நிவர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா, உறவுகள் ஆகட்டும், நம்மளுடைய ஆரோக்கியமாகட்டும், இல்லை திருமணம் குழந்தை பேரு ஆகட்டும்,
இதுக்கெல்லாம் நம்மளுக்கு டெவலப் பண்ணி கொடுக்குறவர் வந்து சுக்கிர பகவான். அதனால சுக்கிர பகவானுக்குரிய நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திர நாட்கள்ல மகாலட்சுமி வழிபாடு செய்தால் இந்த உறவுகள் சார்ந்த நன்மைகள் ஏற்படும். திருமணம் தடை, குழந்தை பேறு தடை மற்றும் உறவுகளில் பிரிவினைகள் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு தான் பரிகாரம். ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வரலாம். கணபதியையும் வணங்கலாம். அசுவினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் கணபதி வழிபாடு செய்யலாம். பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே வர வர உங்களுக்கு இந்த 2 கிரகத்தினுடைய தாக்கத்தினுடைய உறவுகள் சார்ந்த தீமைகளை குறைக்கும். பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை. பொருளாதாரத்தில் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா இந்த 2 திசாபுத்தி இல்லாமல் வேற திசாபுத்தி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகம் திசை நடத்துகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை அவங்க ஜாதகத்தில் பார்க்கணும். எப்பவுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட ஜாதகமும் ஒரு தனிப்பட்ட சரித்திரம். அதை விட்டுட்டு நம்ம மொத்தமாக ராசி பலனோ லக்ன பலனோ பார்த்து கூட பிரயோஜனம் இல்லை. லக்ன பலன் என்பது எந்த பாவத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய ஜாதகமானது எந்த திசை நடத்துது, அது எந்த பாவங்களை இயக்குதுங்கிறத வச்சு தான் இந்த கோச்சாரம் வேலை செய்யும். எல்லா கும்பலக்னக்காரர்களுக்கும் சனியும் குருவும் ஒரு குறிப்பிட்ட பலனை தருங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் சனிக்கு என்ன பொறுப்பு, குருக்கு என்ன பொறுப்பு, இந்த 2 பேருடைய தசாபத்தி நடந்தால் இப்போ நான் சொல்கிற பலனுக்கு ஷூட் ஆகும். அப்போ எவ்வளவு டெப்த்தாக நம்ம இந்த ஸ்டடி பண்ணுறோம். இது மாதிரி ஆய்வு ரீதியில் ஜோதிடத்தை அணுகும் பொழுது தான் தனித்துவமான நம்முடைய ஜாதகத்துக்கான நம்மளுடைய கேள்விக்கான விடைகளை நாம் காண முடியும். அதை விட்டுட்டு பொதுவாக சனி மாறிடுச்சு, குரு மாறிடுச்சுன்னெலாம் எடுக்க முடியாது. அதனால் பாவங்களை பற்றிய புரிதல் என்னுடைய வீடியோக்களுக்கு மூலம் உங்களுக்கு உண்டாகும். இந்த பாவங்களை பற்றி புரிதல் உண்டாண்டா இப்போ அகம் சார்ந்த பாவங்கள் எவை, புறம் சார்ந்த பாவங்கள் எவை அப்படிங்கிறது, இப்போ உறவு ஆரோக்கியத்துக்கு என்ன பாவங்கள், பணம் செல்வாக்குக்கு என்ன பாவங்கள், வெறும் துன்பம் தோல்வி கஷ்ட நஷ்டம் இதுக்கெல்லாம் என்ன பாவங்கள், இப்படி செக்ரிகேட் பண்ணிட்டு நம்ம இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜி மூலம் நம்ம ஜாதகத்தை கணிச்சு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு அவுட்லைன் கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு விதி கொடுப்பனை, இந்த நிகழ்வுகள் நடப்பதற்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்ற தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவின் மூலம் அடுத்தடுத்து நீங்கள் இந்த அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் பயன்படுத்தி இதில் உள்ள சூத்திரங்களை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.